ஜோதி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன நீ? அவ கால்ல ஊசிய ஏத்தணும். வாழைப்பழமோ எண்ணெயோ ஊத்தி அதுல வழுக்கி விழுந்தா கூட பெருசா அடிபடாது. அவ கால்ல ஊசி ஏத்தி நடக்கவே முடியாதபடி செய்யணும். அவ அப்படியே நடக்க முடியாம அழுது துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் ஓவர் வில்லத்தனம். பரவாயில்ல, நாம இப்படி செஞ்சாதான் அவ 2-3 நாள் வீட்லயே முடங்கி கிடப்பா. அப்பதான் அண்ணனும் டிடியும் பழக சான்ஸ் கிடைக்கும். ஆமா ஆமா, அப்போ இந்த ஐடியா தான் கரெக்ட். உனக்கு பிடிக்கலனா போடா, எனக்கும் அர்ச்சனாக்கும் ஓகே தான். அடடா, அர்ச்சனாக்கு ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்றா. நாம இப்போ ஐடியா பிடிக்கலன்னு சொன்னா அவ நம்மள பிடிக்கலன்னு சொல்லிடுவா. அவளுக்கு பிடிச்சதை எனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவளையே தூக்கிட வேண்டியதுதான். இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். டேய், என்னடா யோசிச்சுட்டே இருக்க? இல்ல, டீப்பா திங்க் பண்ணி பார்த்தா நீங்க சொல்றது டிஃபரண்ட் ஐடியாவா தான் தெரியுது. ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரி நந்து, அப்போ இத நீயே ஒர்க் அவுட் பண்ணிடு. ஐயோ, என்னது நானா? ஆமா, நீ தானே சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுற. இதெல்லாம் செஞ்சு கத்துக்கிட்டேனா நாளைக்கு உனக்கு யூஸ் ஆகும்டா. ஓ, அதுவும் இல்லாம நீ மட்டும்தான் 2 பக்கமுமே இருக்கிறவன். நீ செஞ்சாதான் யாருக்கும் டவுட் வராது. ஆமா, நீதான் பெரிய மூவி பஃப்னு சொல்லிட்டு இருக்கல்ல. நீ பார்த்த படத்துல இருந்து உன்னால ஒரு ஐடியா கொடுக்க முடியாதா என்ன? இவ வேற கேக்குறா. முடியாதுன்னு சொன்னா அசிங்கமா போயிடும் வேற. ஐடியா இருக்கு. என்ன? ஒரு படத்துல பாத்திருக்கேன். டோர் மேட்டுக்கு கீழே ஊசியை குத்தி வச்சுட்டா அது மேல காலை வச்ச உடனே காலை குத்தி கிழிச்சிடும். சூப்பர் ஐடியாவா இருக்கு. உடனே போய் பக்காவா செஞ்சிரு. சரி, செஞ்சிடுறேன். 4 நல்ல வார்த்தையா சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சூப்பர். பவி பாத்ரூம்ல இருந்து வந்ததும் மேட்ல காலை வைப்பா, நல்லா குத்திப்பா. எதுக்கும் நம்ம ஒர்க்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்குவோம். நம்ம ஆளுங்க திடீர்னு சந்தேகப்பட்டாலும் படுவாங்க. பவி, கதவை திறந்ததும் கரெக்டா காலை அந்த மேட்ல வச்சிருமா. தாண்டி கிண்டி போயிடாதம்மா. பவி, ஐ எம் வெரி சாரி. அர்ச்சனாவோட என் காதல் நிறைவேறணும்னா அதுக்கு அர்ஜுனோட உன் காதல பலி கொடுக்க வேண்டியிருக்கு. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. எனக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி பண்றேன்.